ஒரு திருமணமான பெண்ணுக்கு அவங்களுடைய சீதன பொருளை வச்சு, நகைய வச்சோ, பணத்தை வச்சோ, சீதனமா வந்ததை வச்சு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த ப்ராப்பர்ட்டி பரம்பரை சொத்தா இல்ல செல்ஃப் அக்வயர்டா அப்படின்ற கேள்வி மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு வந்தது ஒரு கேஸ்ல. அதுல ஒரு கமலம்மாள் அப்படின்றவங்க திருமணம் ஆகுது. அந்த அம்மாக்கு போட்ட நகைய வச்சு அவங்க ஒரு ப்ராப்பர்ட்டியும் வாங்குறாங்க. அந்த அம்மாக்கு பசங்க கிடையாது. அவங்க ஹஸ்பண்ட் மட்டும்தான் அவங்களுக்கு வாரிசு. அந்த அம்மா இறந்துடுறாங்க. ஒரு உயில் ஒண்ணு அவங்க ஹஸ்பண்டுக்கு எழுதி வச்சுட்டு இறந்துடுறாங்க. அந்த உயில் படி அந்த ஹஸ்பண்டும் அந்த ப்ராப்பர்ட்டில பொசஷன்ல இருக்காரு. இத பார்த்த அந்த அம்மாவுடைய பிரதர்ஸ் பசங்க என்ன பண்றாங்க, இந்த ப்ராப்பர்ட்டி எங்க தாத்தா எங்க அத்தைக்கு சீதனமா கொடுத்த நகைய வச்சு வாங்கின ப்ராப்பர்ட்டி. அதனால இது பரம்பரை சொத்துல வரும், இன்ஹெரிட்டடா இதை எடுத்துக்கணும் அப்படின்னு வரும்போது எங்களுக்கெல்லாம் இதுல பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லி 1/25 ஷேர் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட்டிஷன் சூட்டை போடுறாங்க. அந்த பார்ட்டிஷன் சூட்ல ஒரு ரிஜெக்ட் கிளைண்ட் போட்டு அது ரிஜெக்ஷன் ஆகுது. அது மேல சிஆர்பில மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு வராங்க. அதுல ஜஸ்டிஸ் பி பாலாஜி சொல்றாரு, ஒரு திருமணமான பெண்ணுடைய சொத்தானது ஹிந்து சக்சஷன் ஆக்ட் செக்ஷன் 15(1)A படி அந்த பெண்ணுடைய வாரிசுக்காரர்கள் தான் போகும். அதாவது மகனுக்கோ மகளுக்கோ இல்ல கணவருக்கோ போகும். அப்படி இல்ல அப்படின்னு சொன்னாதான் பெற்றோருக்கு போகும். இப்போ இந்த கேஸ்ல இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினது அப்படின்னா அது பரம்பரை சொத்தை வச்சு வாங்கினதா அப்படின்னா அதுவும் கிடையாது. சீதனமா கொடுத்த அந்த நகையானது அந்த அம்மாவுடைய செல்ஃப் அக்வயர்டு ப்ராப்பர்ட்டி. அதனால இது சீதனத்துல வந்ததால இத அவங்க பரம்பரை சொத்துன்னு சொல்ல முடியாது. இந்த அம்மாவுடைய வாரிசுக்காரர்களுக்கு மட்டும்தான் அந்த சொத்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டிஸ் பி பாலாஜி இதுல ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காரு.